கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 9வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. பாருங்க, வசனம் சொல்லுகிறது இருளிலே நடக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி. நாம் இந்த வெளிச்சத்திலே நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் காண்பிக்கிற வெளிச்சத்திலே, அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருளில் நடக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கலை. இன்றைக்கி நீங்கள் இருக்கிற சூழ்நிலை இருளை போல இருக்கலாம், சிக்கி கொண்டது போல தெரியலாம், பாதை இல்லாதது போல தான் இருக்கும். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், ஏற்ற நேரத்தில் உங்களுக்காக கர்த்தர் புதிய வாசலை திறப்பார். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சமா? சாதாரண வெளிச்சம் அல்ல, இதுவரை இருந்த இருளை எல்லாம் மாற்றுகிற வெளிச்சம். இதுவரை உங்களுக்கு இருக்கிற பாடுகள், கண்ணீர்கள், துக்கமான நாட்கள்லாம் இருந்ததில்லை, அதெல்லாம் மாற்ற போகிற வெளிச்சத்தை சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைக்க போகிறார். உங்களுக்காக சிலுவையை சுமந்து ஜீவனையே தந்தவர் உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டாரா? அப்போ ஆழமாக விசுவாசிங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளை மாற்றப் போகிறார். அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ளுங்க, என் வாழ்க்கையில் இருக்க இருள் மாறப்போகிறது, கர்த்தர் எனக்கு வெளிச்சத்தை தரப்போகிறார். நீங்கள் வாயை திறந்து சொல்ல சொல்ல அந்த வார்த்தைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுப்பார், அதை அப்படியே செய்து முடிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருளிலே கஷ்டப்படுகிற, இருளிலே கண்ணீரின் பாதையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுதே ஒரு வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில் உதிக்கட்டும். ஆவியானவரே, நீர் அங்கே போய் அங்கே இருக்க இருளை எல்லாம் மாற்றி, அங்கே கவலைகளை எல்லாம் மாற்றி, கண்ணீருக்கு ஒரு பதிலை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.